அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே தலைவை இறங்கட்டுமே சரிதம் எழுதட்டுமே மலைகள் ஒதுங்கட்டுமே உலகம் உணரட்டுமே அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே கரங்கள் வசரட்டுமே அவன் ஆறான் பத்துக்கு பத்து டக்குன்னு பார்த்தான் அவதிச்சிருக்கேன் 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 Strive for greatness. கொடுக்கிற சாமி இது கேட்டா கொடுக்கிற பூமி இது கேட்காம கொடுக்கிற சாமி இது கையில கத்தி இருக்கும் மீச சுத்தி இருக்கும் பெரிய நெத்தி இருக்கும் கோபம் அப்பி இருக்கும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம் ஏறி வரும் நம்ம குல சாமிடா காமி காமி காமிடா நெஞ்ச பொழந்த சத்தியத்தை சூடமேத்து காமிடா கேட்டா கொடுக்கிற பூமி இது கேட்காம கொடுக்கிற சாமி இது
ஒரு ஆசை ஒளிச்சு வச்சேன், அத உன்கிட்ட சாமி கிட்ட சொல்லி வச்சேன். நெஞ்சுக்குள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்சேன், அதை சாமி கிட்ட சொல்லலையே மறைச்சு வச்சேன். எல்லாருக்கும் என்னென்னமோ கனவு இருக்கு, ஆனா யாருக்கு தான் யாருன்னு முடிச்சிருக்கு. இந்த ஜோடி எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவ போல கேட்க எங்க வீடு தவம் கிடக்கு. மணக்க மணக்க பூத்தாட எடுத்து எடுத்து வருவோம், கணக்கு வழக்கு பார்க்காம கணக்கு சொல்லி தருவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். பத்து மைல் தூரத்தில நீ வருவே, இந்த பக்தனோட மனசெல்லாம் தீ பிடிக்கும். மூச்சு தொடும் தூரத்துல நீ இருப்ப, அந்த சூட்டுல தான் மனசுக்குள்ள குளிர் எடுக்கு. ஆசைப்பட்ட நாயகனை அடைஞ்சாலே, அவ ஆறடிய சேலையிலே முடிஞ்சாலே, அடங்காத காலைக்கு கயிறாக ஒரு மயில் போக வாச்சிருக்கு வகையாக. சாவி குத்து பறி போகும், சமையல் கட்டு பறி போகும், வாச போல கை மாறும், வாரி சொல்லு குறும்பாகும். கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சபையிலே வீற்றிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது எங்கள் நிகழ்ச்சிகள் துவக்கம். அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி என்று தமிழ்த்தாயை வாழ்த்தி பாடுவோம். தமிழ்த்தாய் வாழ்த்து. கேர்ள்ஸ் வாங்க ஸ்டேஜ். ஆரும் கடல் உடுத்த நீழ்மணந்த கெளியொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடத திருநாளும் தக்க செய்யும் திரை முதலும் தரித்தனகும் திலகமுவே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற ஏற்றி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை சியல் பிறந்து செயல் பிறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தேங்க்யூ கேர்ள்ஸ். வந்தாரை வாழ வைப்பது நமது நாட்டின் கலாச்சாரம். விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்பது நம் பள்ளியின் கலாச்சாரம். இங்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினரையும் மற்ற அனைவரையும் அவர்கள் மிகவும் அமைதியாக இருக்கவும், அறிவின் ஒளியேந்தி அரங்கம் நிறைந்த உற்சாகமாய் கலைகளின் சங்கமாய் நம் மாணவ மாணவிகளின் கனவும் மலரும் நம் ஆண்டு விழா. இது விழா அல்ல, திருவிழா. நமது திருவிழாவிற்கு சிறப்பிக்க வருகை புரிய உள்ள நமது எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களை இன்னும் சிறிது நேரத்தில் வர உள்ளார். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எங்களது பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு நம்மளுடைய அருகாமை உள்ள பெரிய திருக்கோணம் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் தற்போதைய ஐக்கால் பள்ளியின் தலைமை ஆசிரியருமான திரு பாலசுப்ரமணியம் அவர்களை எங்கள் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். எங்களுடைய பள்ளி ஆண்டு விழா என்று நாங்கள் முடிவு செய்ததும் நான் முதலில் அலைபேசி அழைத்தது எங்களுடைய அருமைமிகு அண்ணன் மகாராஜன் அவர்களே தான். ஏனென்றால் எங்களால் கூப்பிடும் போதெல்லாம் உடனே ஓடி வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று துடிப்போடும் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்குவிப்பாக இருப்பவர் எங்களுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களை வருக வருக என பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். எங்களது பள்ளியின் முன்னாள் எங்களது கிராமத்தின் முன்னாள் தலைவரும் எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒத்துழைப்பும் தரக்கூடிய அருமை அம்மா திருமதி செல்வி இளங்கோன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு பொக்கிஷம்
அப்படின்னு நாங்கள் யாரை சொல்லுவோன்னா சிடிகே நண்பர்கள், சமூக நல அமைப்பு மற்றும் அரபு வாழ் நண்பர்கள் தான். ஏன்னா எங்களோட பள்ளியில் ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அவங்க இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு செயலையும் செஞ்சது கிடையாது. எந்த ஒரு ஆண்டு விழாவும் எங்களுக்கு பள்ளிக்கு என்ன தேவையோ அனைத்துமே செஞ்சு கொடுக்கறது அங்கே ஊர் பொதுமக்களும் சிடிகே நண்பர்கள் குழு தான். அந்த வகையில் அவர்களை சார்பாக வருகை புரிந்தவர் யாராக இருந்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களையும் வருக வருக நான் வரவேற்கிறோம். ஊர் பொதுமக்கள், நாட்டாமைக்காரர்கள், பெற்றோர்கள், எஸ்எம்சி உறுப்பினர்கள், எங்களுடைய எஸ்எம்சி தலைவி மற்றும் துணைத் தலைவி ஆகிய அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். அடுத்ததாக முன்னாள் மாணவர்கள், எங்களுடைய முன்னாள் மாணவர்களையும் எங்களுடைய ஆண்டு விழாவிற்கு வருக வருக நான் வரவேற்கிறோம். நன்கொடையாளர்கள், பள்ளியுடைய ஆண்டு விழாவுடைய நன்கொடையாளர்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறோம். மற்றும் என்னோடு பணியாற்றும் என் சக ஆசிரியர்கள், இரவு பகல் பாராது இந்த ஆண்டு விழாவிற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பணியுடைய ஆசிரியர்கள் அனைவரையும் என் பள்ளியின் சார்பாகவும் என் சார்பாகவும் வருக வருக நான் வரவேற்கிறேன். எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற வருகின்ற காவல்துறை அவர்களையும் வருக வருக நான் வரவேற்று எனது வரவேற்புரைக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆழ்ந்து இந்த ஆண்டும் அதைவிட மேலாக செய்ய உத்வேகம் வர இறைவனிடம் வேண்டி இந்த ஆண்டறிக்கை சமர்ப்பிக்க நம் பள்ளியின் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திருமதி பாலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காலை மணி ஒளியில் கவிதை பாடும் கலைமகள் இல்லம் எம் பள்ளி. பறவைகளாய் சிறகு விரித்து பயிலும் இளம் தளிர்கள் இருக்கும் வாழ்க்கை வழிகாட்டும் நிலையம் எம் பள்ளி. இந்த கல்வியாண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இனிதே துவங்கியது. துவங்கும் போதே மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி தமிழக முதல்வரின் வாழ்த்து செய்தியோடும் மாணவர்களை வரவேற்று பள்ளி தொடங்கப்பட்டது. யாதானும் நாடாமல் ஊராமல் என்றொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருவன் கற்கும் கல்வி தன்னை மட்டும் உயர்த்துவதென்று தான் வாழும் நாட்டையும் ஊரையும் சிறக்கச் செய்தல் வேண்டும் என்கிறது வள்ளுவம். இங்கு பயிலும் மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி கற்பதோடு கற்றபடி வாழ்க்கையில் ஒழுக்கம், தன்னம்பிக்கை, சகோதரத்துவம், பெரியோரை வணங்குதல் போன்ற நற்பண்புகளுடன் வளர்த்த பெருமை ஆசிரியர்களை சேரும். இந்த ஆண்டின் சாதனைகள். இந்த கல்வியாண்டில் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களுக்கு பள்ளி அளவில் சிஆர்சி அளவில் தொடக்கநிலை மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட பரத போட்டியில் கோ பிரியதர்ஷினி 5th ஸ்டாண்டர்ட் முதலிடமும், மாறுவேட போட்டியில் சபரி ஸ்ரீ 5th ஸ்டாண்டர்ட் 3ஆம் இடமும், ஜெயஸ்ரீ 3rd ஸ்டாண்டர்ட் தனிநடிப்பில் 2ஆம் இடமும், அனுஷ்கா 4th ஸ்டாண்டர்ட் பேச்சு போட்டியில் 2ஆம் இடமும் பெற்றார். வட்டார அளவில் நடந்த மணற்சிற்பம் போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஹரன் முதலிடம் பெற்று டிஸ்ட்ரிக்ட் லெவல் போட்டிக்கு தகுதியுடையவனானார். மேலும் ஒன்றிய அளவில் முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலும் வெற்றி பெற்று தேனியில் மாநில அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் கிருத்தீஷ் என்ற 6ஆம் வகுப்பு மாணவர் முதன்முறையாக சிறப்பாக பங்கேற்றது எம் மாணவர்கள் செய்த சாதனைக்கு முத்தாய்ப்பானது. இவருடைய இந்த மாநில அளவு பங்கேற்பு மற்ற மாணவருக்கு மிகவும் ஊக்கமாக அமைந்தது எனில் அது மிகையாகாது. மேலும் 8ஆம் வகுப்பு மாணவருக்கு நடத்தப்படும் NMMS தேர்வில் ஒவ்வொரு ஆண்டும் எம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இந்த ஆண்டு ஆசிரியர்களின் சீரிய முயற்சியால் NMMS தேர்வில் 8ஆம் வகுப்பு மாணவர் பா ரூபன், இரா விஷ்ணு, ஜே அனுஷ்கா, ஜோ அர்ச்சனா மற்றும் பா லிஷாந்தினி என்ற 5 மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் இரா விஷ்ணு என்ற மாணவர் NMMS ரிசல்ட் அனாலிசிஸ் படி உதவித்தொகை பெற தகுதியுடையவர் என்பதை அகமகிழ்வோடு தெரிவிக்கிறோம். அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம். தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி கெல்ட்ரா நிறுவனம் மூலமாக கற்றல் திறனை மேம்படுத்த நவீன வசதியுடன் கூடிய வகுப்பறை, ஸ்மார்ட் போர்டு வசதியுடன் கற்றல் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஹைடெக் லாக் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் நடத்தப்படுகிறது. டிஎன் ஸ்பார்க்குக்கென ஒரு பாடவேளை தரப்பட்டு தரமான தொழில்நுட்ப கருவி அறிவு வழங்கப்படுகிறது. இது மட்டுமின்றி பல தேசிய விழாக்கள் இங்கு இனிதே கொண்டாடப்படுகிறது. சமூகத்தின் உழைப்பாளி வர்க்கத்தின் குழந்தைகளின் அறிவு பசியாற்றி வாழ்வின் சமூக பொருளாதார உச்சம் தொட உதவும் அரசு பள்ளி என்னும் ஆலமரம் சமூகத்தின் முக்கிய அடையாளம். வரும் கல்வியாண்டில் அதிக மாணவர்கள் பள்ளியில் சேர்த்து இடைநிற்றலை தவிர்த்து எம் மாணவர்கள் மேன்மை பொருந்திய பள்ளியாக மாற்றுவதே எமது இலக்கு. நேற்றைய சாதனைகளை ஏந்தி நாளைய இலக்குகளை நோக்கி பயணிப்போம். தொடரட்டும் நம் வெற்றி பயணம் என கூறி ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாலை நேரத்தில்
இங்கு கூடியிருக்கும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் பெரிய திருக்கோணம் தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளியில் ஆண்டு விழானாலே சுற்று வட்டாரத்தில் ஒரு பேர் இருக்கும். அதுபோல் இந்த வருஷமும் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கோம். காலத்தின் சூழ்நிலை காரணமாக சிறிது கால தாமதமாக துவங்கப்பட்டது. அதுபோல் காவல்துறையிலிருந்து அதை விரைவாக நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு செய்தியை கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கும் நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த விழா நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மாணவர்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், சிங்கப்பூர் மற்றும் சென்னை மற்றும் வெளிநாடு வாழ் நண்பர்கள் அனைவரோட ஒரு கூட்டு முயற்சியும் ஒற்றுமையினால தான் இவ்வளோ ஒரு பெருந்திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஆண்டு விழாவில் ஒரு திருவிழாவும் இல்லை, பெருந்திருவிழா இது. இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் அனைவரோட ஒற்றுமையும் தான் காரணம். அதுபோல் வருடமும் ஒற்றுமையாக இந்த விழா நடைபெற வேண்டும் என்று கூறி, நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னா தான் பலமும் மதிப்பும் மரியாதையும் அதிகம். நம்ம ஒற்றுமை இல்லைன்னா நமக்கு மரியாதையும் இல்லை, பலமும் இல்லை, ஒரு நன்மதிப்பும் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணத்தை கூறி விரைவாக முடிக்க ஆசைப்படுகிறேன். நம்ம கடைக்கு போவோம், திராட்சை பழம் வாங்கிறதுக்கு போவோம். நம்ம கண்ணு முன்னால் தான் அந்த கொத்தாக இருக்கும் திராட்சை பழம். அந்த திராட்சை கொத்தை எடுக்கும்போது ஒரு 10 பழம் கீழே விழுந்து போவோம். ஆனால் அந்த பழத்தை கடைக்காரர் ஒதுக்கி வச்சுருவார். அந்த கொத்தோடு இருக்கிறது எவ்வளோன்னு கேட்டால் கிலோ 100 ரூபாம்பார். நம்ம கண்ணு முன்னால் தான் விழுவோம். அந்த பழம் எவ்வளோன்னு கேட்டால் கிலோ 10 ரூபா 20 ரூபான்னு கொடுப்பாரு. ஆனால் யாரும் நம்ம கண்ணு முன்னால் தானே விழுந்தது, அதை 100 ரூபா கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு யாரும் நம்ம ஆசைப்பட மாட்டோம். ஏன் காரணம், அந்த திராட்சையோட மனமும் மாறாது, சுவையும் மாறாது. அது இருக்கிற பொசிஷன் அப்படி, அது ஒற்றுமையாக இல்லை, களைஞ்சி போய் கீழே கிடக்கு. அதனால் அதுக்கு அந்த இடத்துல ஒரு மரியாதை பவர் எதுவுமே இல்லாமல் போயிடுது. ஆனால் அந்த கொத்தோடு இருக்கிறதுக்கு பவர் இருக்குது. ஆகையினால் இந்த வருடம் போல் வருடமும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த விழா இன்னும் மிக சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுக்கும்படி இந்த விழாவில் எனக்கும் பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க நமது கிராமத்தின் முன்னாள் தலைவர் செல்வி இளங்கோவன் அவர்களை அழைக்கிறேன். அவருக்கு பொன்னாடை போட்ட எங்கள் இன்று செட்டித்துருக்கோணம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உறுதுணையாக இருக்கும் சக ஆசிரியர் அனைவருக்கும் எனது வணக்கம். மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது வணக்கம். இருபால் பெற்றோர்களுக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் கல்வித்துறை அலுவலர் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாருங்க, அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைகிட்ட செல்போனை காமிச்சு அது உடனே அழுகையை நிறுத்திடுது, சிரிக்குது. அதனால நம்ம செல்போனை அந்த அளவுக்கு நம்மளை மாற்றி வச்சிருக்கு. அதனால மாணவ செல்வங்கள் தவறான செல்போனை தவறாக பயன்படுத்தாதீங்க. ஏன்னா நல்ல விஷயத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும், தவறான விஷயத்துக்கு போகக்கூடாது. அதனால நம்ம நிறைய இழப்புகளை சந்திக்க நேரிடும். அதே போல் தமிழக அரசு நமக்கு நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் இவ்வளோ உதவியெல்லாம் செய்யவே இல்லை. இப்போ தமிழக அரசு நிறைய திட்டங்களை கொண்டு நிறைய உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா படிக்கணும், லட்சியத்தோடு படிங்க, வெற்றி நிச்சயம் உண்டு. மேலும் மாணவ செல்வங்கள் மேலும் மேலும் சிறந்து விளங்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்னும் சற்று நேரத்தில் எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் வந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நமதுடைய பெரிய திருக்கோணம் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் ஐக்கால் பள்ளியின் இந்நாள் தலைமை ஆசிரியரும் பாலசுப்ரமணியம் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பகல் ஒளியாக அடிக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஆங்காங்கே இருக்கும் அனைத்து மக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், மாணவிகள், பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சி பார்க்க போனால் ஊரு கூடி தேர் இழுப்பார்கள் அப்படி என்று சொல்வார்கள். ஊரு கூடுனாதான் தேர் இழுக்கணும். அதனால் இந்த ஊரில் உள்ள இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் ரொம்ப ஆரவாரத்துடன் சிறப்பாக இந்த செயல்படுவதற்கான உறுதுணையாக இருக்கின்ற அந்த பண உதவி பணம் இருந்தால் எப்பொழுதும் நல்ல சிறந்த ஒரு வேலைப்பாடுகளோ அல்ல நிகழ்ச்சிகளோ
அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் என்று சொல்வார்கள். பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுபோல் இந்த பணம் தாங்க முக்கியம் அப்படிங்கிறத, பணம் முக்கியங்கிறது இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் நமது கணித ஆசிரியர் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் மற்றும் தற்காலிக ஆசிரியர்களும் ஐடிகே மற்றும் சத்துணவு அமைப்பாளர்கள், காலை உணவு மாலை உணவு இவங்களாம் சேர்ந்து அந்த பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் மிக மகிழ்ச்சியுடன் பாராட்டுதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியானது இந்த கிராம மக்கள் ஏனென்றால் நான் அருகாமையில் உள்ள பெரிய திருக்கோணம் தொடக்கப்பள்ளியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா இந்த செட்டி திருக்கோணத்தினுடைய ஆண்டு விழா ஒரு திருவிழா. சார் சொன்ன ஒரு பிடிஏ தலைவர் சொன்னோம்ல, திருவிழா இல்லை, அது பெரும் திருவிழா. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த வெளிநாட்டு மக்கள், சென்னை வாசிகள் மற்றும் கிராம மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவித்து கொண்டு இது பண்ணுகிறேன். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு, இந்த சிறுவர்களுடைய நடன நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு இந்த நிகழ்ச்சிகள்லாம் இந்த புது முறையாக இந்த அரியலூர் மாவட்டத்திலேயே இந்த டிஜிட்டல் பார்த்திங்கன்னா நான் பேசுவதை நேரடியாக பார்ப்பது ஒன்று, அதே பின்னாடி அந்த நிகழ்ச்சிகளை அனைத்தும் தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த அரசு பள்ளியில், அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செட்டி திருக்கோணத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியானது இங்கு மட்டுமல்லாமல் வெளிநாடு வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இருக்கின்ற இந்த கிராம மக்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அனைவருக்கும் மற்றும் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கின்ற ஊர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், அது மட்டும் அல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறையா பேசிக்கொண்டே போகலாம். 9:30 மணிக்கெல்லாம் முடிக்கணுங்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள். ஏனென்றால் நமது நேரம் கடந்து கொண்டே இருக்கும், பேசினால் பேசிக்கிட்டே போகலாம். அதனால் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியை ஏன்னா 1 மணிக்கு ஆரம்பித்தாங்க இந்த நிகழ்ச்சியை அதோட மேக்கப் பண்ணுறதுக்கு. அந்த மாணவர்கள்லாம் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆறாவாரத்துடன் இருக்காங்க. அந்த ஆறாவாரத்தை பார்ப்பதற்கு நீங்கள் அனைவரும் அமைதியாக இருந்து பார்த்து கண்டுகளித்து செல்லுமாறு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். ஏனென்றால் நமது பள்ளியானது மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த பள்ளி. நான் 2014 இந்த பள்ளிக்கு அப்பாயின்மெண்ட் ஆகும்போது இந்த பள்ளியோட நிலைமை எப்படி இருந்ததுன்னா, இங்கே ஒரு ஓட்டு கட்டடம் இருக்கும், அங்கே ஒரு பழமையான ஒரு கட்டிடம் இருக்கும். இது என்னது பெயிண்டிங் எதுவுமே இல்லாமல் ஒரு கட்டிடமாக இருந்துச்சு. அந்த சிங்கப்பூர் நண்பர்கள் கோயிலுக்கு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ பள்ளி சார்பாக எதுவுமே அவங்கள யாரும் நான் கான்டாக்ட் பண்ணல, ஓகேவா. அதுக்கப்புறம் சிங்கப்பூருடைய நண்பருடைய ஒரு நட்பு கிடைச்சிது. அந்த நட்பின் அடிப்படையில் அவங்கள தொடர்பு கொண்ட போது எங்களுக்கு அது மிகப்பெரிய உதவி. எப்படின்னா, அண்ணனுக்கு தெரியும் அந்த பில்டிங் பெயிண்ட் அடிக்க விஷயத்த சொன்ன உடனே, சரிங்க சார், கண்டிப்பாக நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே கோரிக்கை என்னென்னா, சார் கோயிலுக்கு நிறையா சரிங்க, அப்படியே எங்களுக்கும் செய்யுங்க சார், எங்கள் பள்ளி இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க சார்னு சொல்லிவிட்டு அடுத்தமே 1 மாதத்துல என்ன பண்ணிட்டாங்க, பெயிண்டிங் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக இங்கே 2 வகுப்பறை கட்டிடம் அவங்களுக்கு அரசு மூலியமாக வந்துடுச்சு. அந்த ஒரு பழைய கட்டிடம் 3 வகுப்பறை கட்டிடம் இருக்குது. அந்த கட்டிடத்துக்கு நாங்கள் இடிக்கப்பட்ட பாடு, நாங்கள் இப்போ ஒரு பள்ளி மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த பள்ளியாக நம்ம அரியலூர் வட்டாரத்திலேயே மிக சிறந்த பள்ளியாக நம்மளோட பள்ளி திகழுது. எல்லா வகையிலுமே நம்ம பள்ளி வட்டார கல்வி அலுவலர் யார் வந்தாலுமே நம்ம பள்ளி என்ன பண்ணுவாங்க, பொழுது தான் போவாங்க. இன்றைக்கி மதியம் கூட என்ன பண்ணாங்க, மாவட்ட கல்வி அலுவலர் என்ன பண்ணாங்க, பள்ளிக்கு வந்தாங்க. பள்ளியை பார்த்துட்டு மெய் செலுத்து போனாங்க. அது எங்களுடைய கம்ப்யூட்டர் லேப்லாம் பார்த்துட்டு, ஒரு ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூட இப்படி இல்லைப்பா, இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, இதுக்கெல்லாம் முழு காரணம் எங்களுடைய கிராம பொதுமக்கள் மற்றும் சிங்கப்பூர் நண்பர்கள், அரபு வாழ் நண்பர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எங்களுடைய ஒரு விஷயத்துலையுமே அவங்களுடைய ஒரு உதவி இல்லாமல் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் போன ஆண்டு விழாவில் நான் அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சேன், சார் இது மாதிரி எங்களுக்கு ஸ்கூலுக்கு ஒரு ஆர்ச்சி வேணும், இதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் சொன்ன 6 மாதத்துலேயே அவங்களுக்கு ஆர்ச்சிக்குரிய பணியை செய்யுங்க சார்னு சொல்லிவிட்டு எனக்கு எவ்வளோ நிதி வரும், எவ்வளோ அமௌண்ட் வரும், எஸ்டிமேட் எவ்வளோ எல்லாம் சொல்லுங்கள் சார்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அப்போ பில்டிங் வேலை நடந்துட்டு இருந்தது, புது பில்டிங். அந்த புது பில்டிங் வேலை நடக்கும்போது அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், சரிங்க சார், அந்த சார்ட்ட அவர்கிட்ட கான்ட்ராக்டுக்கார்ட்ட பேசியிருக்கேன், அவர் இந்த புது பில்டிங் முடிக்கும் போது நான் அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டேன். அந்த புது பில்டிங் முடிக்கும் போது எங்களுக்கு இன்னொரு தேவை ஏற்பட்டது, அது மிகப்பெரிய தேவை. ஏன்னா எங்கள் அடிப்பம்பு ஒன்று இருக்குது. அந்த அடிப்பம்பை அமைச்சு குடித்த ஒரு டெஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் அடிப்பம்பை எடுத்துக்கங்க சார், தேவையில்லை
இனிமேல் அந்த அடிப்பம்பை எடுத்துகிட்டு மோட்ரு போட்டுக்குங்க அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா தெரியும் சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறது அடிப்பம்பை எடுக்க சொல்லிட்டாங்களே, சரி மோட்ரு தேவை, ஏன்னா நாங்கள் தண்ணி டேங்கை நம்பி தான் நாங்கள் பள்ளி வந்து தண்ணி இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன செய்யறோம் யோசிச்சு பார்த்தோம். புது பில்டிங் கட்டின பில்டிங்கில் வந்து மேலே தொட்டி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா அந்த பழைய தொட்டியை நம்பி நான் செய்ய முடியாது, மோட்ரு போட்டால் புதுசாக தொட்டி வேணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணும்போது என் தலைமை ஆசிரியர்கிட்ட பேசும்போது என்ன சார் பண்ணலான்னு கேட்டாங்க. கேட்டபோது நாங்கள் டீச்சர் வந்து அவங்களாம் முடிஞ்ச தொகையை கொடுங்க, கொடுத்தானா நான் என்ன பண்ணுறேன் தொட்டி அமைச்சிடலாம்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டுக்கார்ட்ட பேசணும். கான்ட்ராக்டுக்காரர் உடனே என்ன சொன்னான்னா, சார் என்னோட தொகையை நான் வச்சுக்கிறேன், ஒரு பங்கு வச்சுக்கிங்க, நான் தொட்டி அமைச்சு கொடுன்னு சொல்லி புது பில்டிங்கு மேலே ஒரு தொட்டி அமைச்சு கொடுத்தாங்க. அதுவும் பெரிய தொட்டி, ஒரு 1500 லிட்டர் பிடிக்கும், அவ்வளோ பெரிய தொட்டி அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பட்டி முட்டாங்க பேசணும். சார் நாங்கள் கிட்ட ஆர்ச்சி கேட்டோம், ஆர்ச்சி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் பின்னாடி மாற்றிக்கிறோம், எங்களுக்கு முக்கியமான தேவை என்னது, எங்களுக்கு வந்து மோட்ரு அமைச்சு கொடுக்கணும், நாங்கள் வந்து இந்த டேங்கை நம்பி இருக்கோம், டேங்கில் எப்போ கரண்ட் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, அப்படி இருக்கும்போது அந்த தண்ணியை நம்பி எங்களால் செயல்பட முடியல அப்படின்னு சொன்ன உடனே சிங்கப்பூர் நண்பர்கள் சரிங்க சார் உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க சார், எவ்வளோ வருது எஸ்டிமேட் எவ்வளோன்னு கேட்டாங்க. சார் ஒரு 40 ரூபாயில் முடிஞ்சிருன்னு சொன்னேன். ஆனால் 40 ரூபான்னு சொன்ன உடனே அவங்க தொகையும் அனுப்பிட்டாங்க. நாங்கள் செலவு செய்யும் போது அதோட தொகையை வந்து மேலே 10,000 செலவாயிடுச்சு, 50,000 ஆகிடுச்சு. நாங்கள் உடனே எங்களை பொறுத்தளவும் எங்கள் தலைமை ஆசிரியர் பொறுத்தவரை எங்கள் ஆசிரியர் பொறுத்தளவும் என்ன பண்ணுவோம், எதுவுமே உண்மையாக இருப்போம். நாங்கள் வந்து அதிகமாக சொல்கிறதோ எதுவுமே எங்களுக்கு பழக்கம் கிடையாது. இன்ன வரையும் அந்த ஸ்கூலில் வந்து 15 வருஷமாக மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் உண்மையாக இருக்கிறதுனால தான் இந்த பள்ளி சிறப்பான பள்ளியாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பையும் பெற்று நாங்கள் இந்த பள்ளியில் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் அவங்க சொன்ன உடனே அந்த தொகையை நாங்களே கொடுத்தோம். சார் எங்கள் தொகை ஃபுல்லாக எங்களுடைய பங்களிப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த தொகையும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பள்ளியோடைய வளர்ச்சியில் சிடிக்கு சமூக அமைப்பு சரி, ஊர் பொதுமக்களும் சரி அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு கிளாஸ் ரூம் ரெடி பண்ணோம். இந்த அரசாங்கமே எங்களுக்கு உதவி செய்யும் போது ஒரு கிளாஸ் ரூமை ஒரு 3 மாதத்தில் நாங்கள் ரெடி பண்ணி, ஏன்னா பில்டிங் அடிச்சுட்டாங்க, பிள்ளைங்க உட்கார இடம் இல்லை, அப்படிங்கிற 3 மாதத்தில் நாங்கள் ரெடி பண்ணோம். அதுக்கு மிகப்பெரிய தொகையை கொடுத்தாங்க. ஊர் பொதுமக்களும் கொடுத்தீங்க, சிங்கப்பூர் நம்பரும் கொடுத்தீங்க. அந்த வகையில் நாங்கள் மிகப்பெரிய பள்ளியுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒத்துழைப்பாருங்க. இந்த ஒத்துழைப்பை நீங்கள் என்னாலும் கொடுக்க வேண்டும். சொல்லப்போனால் இந்த வருஷம் தான் நாங்கள் இருப்போம்னு வச்சுங்க, அடுத்த வருஷம் இருப்போம், என்னைக்கே ஒன்றா அந்த பள்ளியை விட்டு நாங்கள் கிளம்புற சூழ்நிலை வரும். நாங்கள் கிளம்புற சூழ்நிலை வரும்போது ஓகேங்களா, நீங்கள் இந்த பள்ளிக்கு செய்ய வேண்டிய அனைத்து உதவிகளையும் எங்களை போல வருகின்ற அந்த ஆசிரியர்களுக்கும் செய்ய வேண்டும். இதுதான் நீங்கள் அந்த ஆண்டு விழாவில் உங்களிடம் வைக்கின்ற கோரிக்கை. செய்வீங்களா? என்ன உங்களை அமைதியாக இருக்கீங்க? நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அதுபோல் அடுத்தபடியாக எனக்கு இது வந்து இன்னொரு விஷயம்னா, பெற்றோர்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எந்த ஒரு பெற்றோரும் உங்கள் பிள்ளைங்களை நாங்கள் கண்டிக்கும் போது தயவு செய்து அந்த பிள்ளைங்களுடைய வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு வந்து, சார் ஏன் சார் என் பிள்ளைய கண்டிச்சிங்க அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவனுக்கு என்ன இன்னும் வந்து என்ன ஆகிடும், அட்வான்டேஜ் ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க தான் எங்கள் பிள்ளைங்களும். நாங்கள் அவனை கண்டிக்கிறேன்னா அவன் தப்பு செஞ்சுருப்பான்னு கொஞ்சம் யோசிக்கணும். சரி நீ தப்பு செஞ்சிருப்படா, நீ வாடா, நான் சார்ட்டு வந்து கேட்குறேன், டீச்சர்கிட்ட வந்து கேட்குறேன் அப்படிங்கிற மனப்பான்மை நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா என்னோட அனுபவத்தில் ஒரே ஒரு விஷயத்தை அவங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் இதற்கு முன் ஜெயங்கொண்டம் பிளாக்ல வீரபோகங்கிற பள்ளியில் பணிபுரிஞ்ச போது அங்கே வந்து 8ஆம் வகுப்பு படிக்க மாணவன், அவன் பேர் கூட கபிலன். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஊரோட ஊராட்சி மன்ற தலைவரோட பையன், நல்லா படிப்பான். ஆனால் சேட்டைகள் பயங்கர சேட்டை, சேட்டான சேட்டை கொஞ்சம் நெஞ்ச சேட்டை இல்லை, அவ்வளோ சேட்டை பண்ணுவான். ஒரு கணம் என்ன பண்ணிட்டேன், கிளாஸ் எடுத்துருக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டான், சேட்டை பண்ணிவிட்டு என்ன பண்ணான், பிள்ளைங்க மேலே, பெண் பிள்ளைங்க மேலே ஒரு பேப்பரை சுருட்டி படான்னு அடிச்சிட்டான். அடித்த உடனே எனக்கு அந்த பிள்ளை வந்து ஏஞ்சி என்கிட்ட, சார் அந்த பையன் பேப்பர் எடுத்துன்னு அடிச்சிட்டான் சார் அப்படின்னு சொல்லிச்சு. நான் அந்த என்ன பண்ணுறேன், கோவம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க பையன் அடிக்கிறான்னா ஏற்றுக்க மாட்டேன். டப்புன்னு ஏஞ்சி செம்மையாக வெளுத்துட்டேன், வெளுத்தேன். ஏதாச்சும் வெளில போய் நில்டான்ட்டான், கிளாஸை நிற்காத வெளில போய் நில்லுன்ட்டான். அவனை வெளில போய் நின்றுட்டான். நின்ன உடனே அவன்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை தான், நீ எப்போ கிளாஸுக்கு வந்தாலும் உங்கள் அப்பாவோட வா. அவங்க அப்பா யார் என்னன்னு எனக்கு யாரும் தெரியாது. நான் பணியிட்ட ஒரு 2 மாதத்தில். ஏன்னா எனக்கு வந்து ஒழுக்கம் தான் முக்கியம். ஒழுக்கம் இல்லாட்டி நான் என்ன பண்ண மாட்டேன், என் பள்ளியில் நான் கிளாஸில் அலோவ் பண்ண மாட்டேன். நீ உங்கள் அப்பாவோட வாடான்னு சொல்லி அனுப்பிட்டேன். இல்லையா என் கிளாஸை நீ இருக்காத, நான் கிளாஸ் வந்தால் நீ எந்த மற்ற கிளாஸை நில்லு, என் கிளாஸை வந்தால் நீ வெளில போய் நின்றுடு, என் கிளாஸை நீ உட்காராத அப்படின்னு சொல்லிட்டேன். 3 நாள் என்ன பண்ணிட்டான், நின்றுட்டே இருந்தான். திடீர்னு கச்சம் 3 நாள் கூப்பிட்டாங்க, சார் ஏன் சார் அவன் நிற்க வச்சுருங்க என்ன. இது மாதிரி சொன்னேன், சார் அவன் வந்து அவன் தலைவர் பையன் சார், அனுப்பிடுங்க சார், ஏன் சார் ஏதாவது பிரச்சனை போனாங்க. நான் உன்னை சார் டீச்சர் தலைவர் பையன் தான் பரவாயில்ல டீச்சர், எனக்கு ஒழுக்கம் முக்கியம் டீச்சர். நான் இந்த வயசு அந்த பையனை திருத்தலைன்னா அவனுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை நினச்சி பாருங்க டீச்சர்.
ஆனால் உங்கள் அப்பா நான் ஒன்றும் அவளை தப்பாக சொல்ல உங்கள் அப்பா கூப்பிட்டு வரான்னு சொல்லியிருக்கேன், வேறு எதுவும் சொல்ல அப்படின்னு சொன்னேன். சரிங்க சார் உங்கள் விருப்பம் சார்ன்னு சொல்லிட்டு கச்சம் விட்டுட்டாங்க. திரும்பி 2-3 நாள் வெளியே என் பீடு வந்தால் அவன் மட்டும் ஏஞ்சி வெளியே போய் நின்றுவான். நானும் சரி உங்கள் அப்பா கூப்பிட்டு வருவான் பார்த்தா ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா உங்கள் அப்பா கூப்பிட்டு வரலையாண்ணே, உங்கள் அப்பாட்ட போய் சொன்னியாடாண்ணே. சொன்னேன் சார். என்ன சொன்னான்னா, சாரு உன்னை இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கானா, நீ அவ்வளோ பெரிய தப்பை சொல்ல, அவன் நீ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கடா, நான் வர முடியாது, ஓகேவா, நீ சாருக்கிட்ட என்ன பண்ண மன்னிப்பு கேட்டு நீ உள்ளார போ, இல்லையா நீ தண்டனை அனுபவிடான்னு சொல்லிட்டார். சரிடா நானும் ஒன்றும் பேசலை. சரி விட்டேன். 2 நாள் திரும்பி விட்டேன். திரும்பி 3ஆம் என்ன பண்ணிட்டேன், அவனை வீட்டில் அழுக ஆரம்பிச்சிட்டான். என்ன ரொம்ப கஷ்டமாக இருப்பா அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு 4 நாள் வச்சு உங்கள் அப்பா வந்தார், வீட்டுக்கு வந்தார். உடனே மொதல் வார்த்தை, அதுதான் அந்த பெற்றோர் என் கண்ணு முன்னாடி எப்போதும் நிற்பாங்க, சொன்ன ஒரே வார்த்தை, சார் என்ன தப்புங்கிறது அவருக்கும் தெரியல, அவன் சொல்லலை. என்கிட்ட வந்தால் சொன்ன மொதல் வார்த்தை, சார் நான் படிக்கலை சார், ஆனால் ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன் சார், என் பையன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், தப்பு பண்ணலைன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கல சார், அது எந்த தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சார், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார், அவனை பள்ளியோட கிளாஸை விட்டுருங்க சார், நீங்கள் இதுக்கப்புறம் தப்பு பண்ண அளவு பார்த்துங்க சார் அப்படின்னா. நான் உடனே அவங்க அப்பாட்ட சொன்னேன், சார் அவன் பண்ண தப்பு இதுதான் அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப கடுப்பாகி படான்னு ஒரு அறை விட்டார், என் முன்னாடியே அடிச்சிட்டாரு. அடித்தோடனே சரி அவன் அழுதுட்டு இருந்தான், அவன் தப்பாக உணர்ந்துட்டான். சரி ரைட்டு கிளாஸில் விட்டேன். ஆனால் அந்த மாணவன் 8வது முடித்த பிறகு அவங்க அப்பா என்கிட்ட, சார் அவனை எந்த ஸ்கூல் சார் சேர்க்கறதுன்னு கேட்டார். நீங்கள் முடிவு பண்ணுங்கண்ணே. இல்லை சார் நீங்களே சொல்லுங்கள் சார்னார். அதே போல் இந்த ஸ்கூலில் சேருங்க சார்னு. அவன் 12ல் 1088 மார்க் எடுத்து முடிச்சுட்டு பிஇ முடித்தான். பிஇ முடிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், சென்னையில் வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு திடீர்னு என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் ஃபோன் அடித்தான், சார் எங்கடா சார் அரியலூர் வந்திருக்கான் சார்னா. சரி வீடு எங்கே சார்னா வந்தான். வீட்டுக்கு வந்தான், கையில் மாதம் சம்பளம் வாங்கிட்டானான். தாம்பழம் தட்டு வாழைப்பழம் எல்லாமே எடுத்துகிட்டு கையில் கொடுத்தான். எனக்கு என்னடா அப்படின்னா, நான் மாதம் சம்பளம் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. அப்போ ஒரு வார்த்தை ஒன்றா, சார் நான் 8வது பண்ண தப்பு இன்னும் என் கண்ணு முடிய நிற்கிது சார், 8வது பண்ண தப்பு இன்னும் என் கண்ணு முடிய நிற்கிது சார், ஆனால் என்ன நீ அந்த வயசில் மாற்றலைன்னா என் லைஃப் எப்படின்னா மாறிடுங்க சார் அப்படின்னா. அப்போ தான் நான் சொன்னேன், டே என்ன 8வது படிக்க வந்தால் நீ என் மாணவன், 8வது முடிச்சுட்டு போட நீ நானும் ஃப்ரெண்டு. இதுதான் நான் இங்கே என் பள்ளி மாணவர்களையே சொல்லுவேன். ஃபேர்வெல் டே கொண்டாடும் போதே மாணவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, தம்பி 8வது வரை தாண்டா நீ ஸ்டூடெண்ட்டு, 8வது முடிச்சுட்டு போனால் நீ நானும் நண்பன், நீ ஏன் கண்டுக்காமல் போனாலும் நான் உன்னை கூப்பிட்டு பேசுவேன். இப்போயே முடிச்சுட்டு போன பசங்கள்ட்ட நானே கூப்பிட்டு பேசுவேன், கண்டுக்காமல் போவானுங்க, டே என்னடா கண்டுக்காமல் போகிறேன் சார் அப்படின்னு கிட்ட வருவானுங்க. அந்த வகையில் நான் மாணவரோட ஒரு நட்போடு தான் பழகிட்டு இருக்கேன். இந்த கிராமத்தை போட்டு முன்னாள் மாணவர்கள் எல்லாமே என் நட்போடு தான் இருக்காங்க. அந்த பையன் இப்போ என்ன பண்ணுறான்னா, சொல்லப்போனால் சிங்கப்பூரில் சூப்பர்வைசராக இருக்கான், மாதம் 1.5 லட்ச ரூபா சேலரி. இன்னும் சொல்லப்போனால் என்னை விட சம்பளம் அதிகமாக வாங்குறான், என்னை விட சம்பளம் அதிகமாக. நான் அவன் என்னோட சம்பளம் அதிகமானால் நான் பெருமைப்படுறேன். ஏன்னா நான் சொல்லி கொடுத்த மாணவன், நான் அவனுக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த மாணவன் இப்போ என்னை விட அதிகமாக இருக்கும்போது நான் பெருமைப்படுற முதல்ல நானாக இருப்பேன். அதே போல் தான் என்னுடைய கிராமத்தில் செட்டித்திருக்கோம் மாணவர்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லுவேன். அதை நான் இப்போ சொல்லக்கூடாது, இந்த பள்ளியை விட்டு நான் சென்ற பிறகு திரும்பி நான் வரும்போது உங்கள்கிட்ட சொல்லுவேன். அந்த வகையில் எனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். எங்களுடைய ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களையும், எங்கள் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் ஐயா அவர்களையும் எங்கள் பள்ளியின் சார்பாக, ஆசிரியர் சார்பாக வருக வருக நான் வரவேற்கிறேன். நமது கிராமத்தின் கல்வியாளர் ஐயா ராமசாமி ஐயா அவர்களை வருக வர. இந்த ஊரில் உள்ள பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இவ்விழாவை சிறப்பாக நடத்தி தர ஏற்பாடு செய்து ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், எனதருமை மாணவ செல்வங்களுக்கும் இரவு வணக்கத்தை மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். இன்னொன்று என்னால் ஒரு காலதாமதம் ஆயிடுச்சு, அதுக்கு என்னுடைய வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம்.
இது எதற்காக இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் மக்களை சந்தோஷப்படுத்துவதற்கும் நம்முடைய மாணவ செல்வங்களின் கல்வி அறிவு மட்டுமல்லாமல் பல கலை நிகழ்ச்சிகள் பல விதமான ஆக்டிவிட்டீஸில் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத பெரியோர்கள் பெற்றோர்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விழா தான் ஆண்டு விழா. நாடகத்தில் பங்கேற்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கீங்க. இந்த ஆர்வத்தை நான் மிகவும் வரவேற்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் இந்த ஆர்வத்தை பள்ளி வயது மாணவர்களை சேர்ப்பதிலும் எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று இத்தருணத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நம் ஊரில் ஆங்கில வழி கல்வி பேருந்துகள் எத்தனை வருகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு காரணம் என்னவென்றால் பெற்றோர்களின் ஆங்கில கல்வியின் மீது உள்ள ஒரு நாட்டம். நம் குழந்தைகள் நம்ம படிக்கலைனாலும் பரவாயில்ல, நம் குழந்தைகள் எப்படி படிக்கணும்? ஆங்கில வழியில் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனால் சில மாணவர்கள் தான் அதில் நல்ல ஆர்வத்தோடையும் மனமகிழ்ச்சியோடும் படிக்கிறாங்க, சிறந்த மாணவர்களாகவும் வர்றாங்க. சில மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களை மோட்டிவேட் பண்ணலன்னா, ஊக்கப்படுத்தலைன்னா என்ன செய்கிறாங்க, நம்ம வீட்டில் எப்படி கொண்டு போய் விட்டோமோ வீட்டில் இருந்து அதே நிலையில் இருக்கிறாங்க. 5 வகுப்பு படித்தாலும் 2 வகுப்பு ஆங்கில வழியில் கல்வி கற்றிருந்தாலும் அவர்களுடைய நிலை மாறுவதில்லை. காரணம், நம் ஊர் மக்கள் கல்வி அறிவில் பெற்றோர்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தால் நம்ம ஊக்கப்படுத்தி அவர்களை சொல்லிக் கொடுத்து முன்னேற்றுவதற்கு வழி இருக்குது. படிக்காத பெற்றோர்களாக இருந்தால் மாணவர்கள் நம்ம ஏமாற்றிவிட்டு நம்ம விளையாடுறது தான் நோக்கமாக கொண்டுட்ருக்கோம். அதனால் ஆனால் அரசு பள்ளியில் அப்படி இல்லை. என்ன ஒர்க்கு கொடுக்கணுமோ படிக்கிறதுலேருந்து எழுதுறதுலேருந்து எல்லா வேலைகளையுமே பள்ளியில் முடிச்சிடுறோம். வாழ்க்கைக்கு ஏற்ற கல்வி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கிறது. பொது அறிவு திறன் நிறையா இருக்கும். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொது அறிவு நன்றாக இருக்கும். அவன் வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில் படித்து கொண்டிருக்கிறான். வாழ்க்கையோடு இயைந்த கல்வியை தான் நம் அரசு பள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை இத்தருணத்தில் நான் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு மட்டுமல்ல, எந்த ஒரு போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் மாணவர்கள் தமிழுக்கென்று ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்கள் இருக்குது. தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு எல்லாமே அரசு நமக்கு முன்னுரிமை கொடுக்குது. அப்படி இருக்கும்பொழுது நாம் அரசு பள்ளியில் படிப்பதை இனிமேலாவது அரசு பள்ளியில் மாணவர்களை பெற்றோர்கள் சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாரும் கலை நிகழ்ச்சியை பார்ப்பதும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வட்டாக்கல்லி அம்மா அவர்களுக்கு பொன்னாடையை பொறுத்து நினைவு பரிசை எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் அளிக்க உள்ளார்கள். எப்பா கைத்தட்டுங்கப்பா, ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துடலாம். டே வேகமாக கைத்தட்டுங்கப்பா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவது ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செட்டி திருக்கோணம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.
நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி ஆங்கே புல்லுக்கு பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஔவையார் சொன்னது இந்த கவி. நெல்லுக்கு நிறைக்கிறக்கூடிய நீரானது வாய்க்காலில் போய் வயலுக்கு பாயும். அப்போ வாய்க்காலில் போகும்போது அதில் இருக்கக்கூடிய புல்லும் புசியும், அந்த புல்லும் வளரும். ஆனால் நம்ம களையை எடுத்துருவோம். அதே நெல்லுக்கு இருக்கக்கூடிய களையை நம்ம எடுத்துருவோம். நல்லால் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்ய மழை. ஊரில் இருக்க 4 பேர்த்துக்கால 4 பேர் நல்லவர் இருக்காங்களான்னா அங்கே நல்ல மழை பெய்யும் அவங்களுக்காக. ஆனால் இந்த செட்டி திருக்கோணத்தில் நிறைய பேர் நல்லவங்களாக இருக்கிறீங்க. அதான் உங்கள் பிள்ளைங்கள்லாம் இந்த செட்டி திருக்கோணம் இந்த ஆண்டு விழாவுக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க, அமைதியாகவும் இருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு விழாவை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் பகுதி 1 அம்மா அவர்களுக்கும், அவர்கள் மதியானமே வந்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, அவர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் வாழ்த்துறை வழங்கிய வட்டார கல்வி அலுவலர் பகுதி 2 அம்மா அவர்களுக்கும், இங்கு வரவேற்புரை ஆற்றிய அம்மா அவர்களுக்கும், உங்களுக்கு இந்த பள்ளியினுடைய வரலாறு சொல்லியிருப்பாங்க, ஆற்றியிருப்பாங்க, அவர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளியினுடைய எஸ்எம்சி தலைவர் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஜிடிகே தனிநபர் சமூக நல அமைப்பு, சிங்கப்பூர் மற்றும் அரபு நாடு வாழ் நண்பர்கள் என இவங்க எல்லாருமே இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் திரைக்கடல் ஓடியும் திரவியம் சம்பாதிக்கிற மாரி அவர்கள் வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவிற்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் முன்னாள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும், ஜிடிகே நண்பர்கள் சமூக நல அமைப்பு சிங்கப்பூர் மற்றும் அரபு நாடு வாழ் நண்பர் அவர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் திருமதி மாலா சாமிநாதன் அவர்கள் ஒன்றிய கவுன்சிலர் பெரிய திருக்கோணம் அவர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் தொகுத்து வழங்குவர்கள் பட்டதாரி ரமாதேவி பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கும், நம்மளுடைய தற்காலிக ஆசிரியர் எஸ்எம்சி ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும், சத்யா பிரேமலதா எஸ்எம்சி ஆசிரியர் அவர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு விழாவை தலைமையாக ஏற்று நம்மளுடைய தலைமை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் இருபால் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் அவர்களுக்கு நம்ம உற்சாகமாக கைதட்டி இந்த ஆண்டு விழா சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அவர்கள் உற்சாகமாக ஒரு கைதட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் கைத்தட்டினா தான் ரத்தம் ஊறிக்கிட்டே இருக்கும். நன்றி நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்று இந்த ஆண்டு விழாவிற்கு என் உரையை தொடங்குகின்றேன். இருப்பவர்கள் இல்லாதவர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள், இவங்க எல்லாமே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் பொழுது என்ன கேட்பாங்க? புள்ள என்ன படிக்குது? அதானே கேட்பாங்க. புள்ள என்ன படிக்குது? படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிருச்சா? எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? அப்படி இதை தான் கேட்பாங்க. இல்லை உங்கள் அப்பா உங்கள் தாத்தா பாட்டன் இவங்களெல்லாம் எவ்வளோ சொத்து சம்பாரிச்சிருக்குன்னா கேட்க போகிறாங்க. முதல்ல என்ன படிக்கிறாங்க? பையன் படிக்க முடிச்சிட்டான், என்ன நம்ம நினைக்கிறோம்? எதுக்காக படிக்க வைக்கிறோம்? படிக்கணும், வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும். அது பெண் பிள்ளையாக இருந்தால் துணையார் நல்ல கணவன் கிடைக்குன்னு நினைப்பாங்க, ஆண் பிள்ளையாக இருந்தால் துணைவி நல்ல நினைப்பாங்க. ஆனால் படிப்பு எவ்வளவு சொத்து சேர்த்து இருந்தாலும் அது செலவாயிடும், பின்னாடி உதவாது. ஆனால் படிப்பு அவரவர் மட்டும்தான் படிக்க முடியும், வேற யாரும் இது என்ன பண்ண முடியாது.
எனக்காக இவர் படிக்க முடியாது, எனக்கு அவருக்காக நான் படிக்க முடியாது, அவரவர்கள் தான் படிக்க முடியும். அப்படிப்பட்ட படிப்பு உங்களுக்கு அரசாங்கம் கருவறையில் இருந்து 3 மாதம் கணவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 3 மாதம் கருவறையில் 3 மாதம் ஆச்சுன்னா அதிலிருந்து முதுகலை படிப்பு வரைக்கும் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. அதுக்கு தான் ஒரு அறிஞர் சொன்னார், படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல். அறிஞர் பிளேட்டோ என்ற அறிஞர் சொன்னார், கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு. அவையார் சொன்னாங்க, உலகத்திலேயே இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் எது? அது கல்வி மட்டும்தான். கல்வியால் இந்த உலகத்தையே மாற்றிடலாம். நம்மளுடைய 30 வருடம் 35 வருடத்துக்கு முன்னாடி இருந்த கல்வி நிலையை பாருங்கள், இன்றைக்கி எல்லா வீட்லேயும் கல்வி கற்றுருக்காங்க. கல்வியில் நம்ம இன்றைக்கி வந்து எவ்வளவு 96% அந்த தமிழ்நாடு வந்துருச்சு. இன்னும் ஒரு 4% வரணும்னு எல்லா மக்களும் விரும்புகிறாங்க, அரசு விரும்புகிறது. அது மட்டும் இல்லாமல் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. மகாத்மா காந்தி சொன்னார். அதுக்கு தான் கல்வி பாருங்க. ஏன் கல்வியை படிக்கணும்? எதுக்காக படிக்கணும்? ஏங்க, கல்வி வந்து ஏழைக்கு செல்வம் போன்றது, பணக்காரர்களுக்கு அது அணிகலன் போன்றது, வீட்டுக்கு விளக்கு போன்றது, நாட்டுக்கு நன்மை தரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு தரும். பெண் பிள்ளைகள், ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை ஆச்சு தெரியுங்களா? எல்லா ஊர்லேயும் பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக படிச்சிருக்காங்க. நீங்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஆணுக்கு வந்து பெண் பிள்ளைகளை வந்து திருமணம் செய்ய பார்க்க போனாக்கா பையன் படிச்சிருக்கானா, பையன் ஈக்குவலாக படிச்சிருக்கானா, வேலைக்கு இருக்கானான்னு தான் கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு இருக்குது. ஓதாமல் ஒரு நாளும் நிற்க வேண்டாம், இது உலக நிதி. இளமையில் படிக்க வேண்டும். அதனால தான் இளமையிலே படிடான்னு சொல்கிறது. முதுமையில் படிக்க ஒன்றும் முடியாது, இளமையிலே படிக்கணும். கற்கை நன்றே பிச்சை புகையினும் கற்றேன் நன்றே. அதிவீர ராமபாண்டியன் என்ற அரசன் சொன்னான், கற்கை நன்றே பிச்சை இடை நீ பிச்சை எடுத்தாவது படிச்சின்னா உனக்கு என்னது வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடும். அதே அதிவீர ராமபாண்டியன் தான் சொல்லியிருக்கான், எக்குடியில் பிறப்பினும் யாவேரும் ஆயினும் அக்குடியில் கற்றவரே மேல் வருகை என்பார். எந்த குடியில் நீ பிறந்திருந்தாலும், அது எஸ்சியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், ஓசியாக இருக்கலாம், எந்த குடியில் நீ பிறந்திருந்தாலும் அதை பற்றி சொல்ல. எக்குடியில் யாவரேனும் பிறப்பினும் அக்குடியில் கற்றவரே மேல் வருகை என்பார். சிவப்பு கம்பளம் போட்டு உங்கள் மேலே வரவேற்பார்கள். அப்படிப்பட்ட கல்வியை நீ படி. அந்த கல்வி தாயா அரசாங்கம் இலவசமாக கொடுக்குறாங்க. 7.5% இடஒதுக்கீடு. டாக்டர், இன்ஜினியர் எல்லா இதுக்கும் போயிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட கல்வியை கொடுக்குறாங்க அரசாங்கம். அந்த கல்வியை கற்பதற்கு நீங்கள் 5 வயது முடிந்த குழந்தைகளை 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்த ஊரில் இருக்குது பள்ளிக்கூடம். 5 வயது முடிந்த குழந்தைகளை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அரசு பள்ளியில் சேருங்க. சார், நாங்கள் ஏற்கனவே தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்து வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் எந்த வகுப்பில் படிக்க முடியாமல் பையன் பணம் கட்ட முடியாமல் இருக்கிறானோ அந்த வகுப்பு என்ன பண்ண ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஆதார் கார்டும் பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் சேர்த்துக்க சொல்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் சிறப்பாக பாடம் நடத்துவார்கள், பட்டதாரி ஆசிரியர் இருக்காங்க, எஸ்எஸ்சி ஆசிரியர்கள் இருக்காங்க, இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்க. அது இல்லாமல் இந்த பள்ளிக்கூடத்தை பாருங்கள், இவ்வளோ செட்டிங், எவ்வளோ பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சீர்வரிசை மாரி நிறைய பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. அதனால் உங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்து சேருங்க. இடைநிற்றாலும் பரவாயில்ல, தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியலன்னா உடனே இங்கே வந்து சேர்த்துருங்க. இங்கே 8வது முடித்தோடனே அந்தாண்ட பெரிய திருக்கோணத்தில் ஹைஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அதனால் தாய்மார்களே, என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் பாருங்கள். மன்னனும் மாசர கற்றோனும் செய்து வைக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு
தன் தேசம் அல்லாதது கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்னா இந்த ஊருக்கு மட்டும்தான் அவர் தலைவர், ஒரு ராஜானா அந்த நாட்டுக்கு மட்டும்தான் மன்னன். ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீங்கள் வேணால் பாருங்கள், நானாக கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். முடிச்சிடறேன் சார். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் தான் படித்தேன். இப்போ நான் வேலைக்கு வரலையா? கல்வி மட்டும் கற்றுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். ஒரு ஆண் கல்வி கற்றால் அந்த ஆணுக்கு மட்டும்தான் மதிப்பு. ஆனால் அதே ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த சமூகமே, அந்த பரம்பரையே மாறும். ஏன்னா அவங்க புகுந்த வீட்டிலேருந்து, இது பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போவாங்க. அப்படிப்பட்ட கல்வியை சிறப்பாக அரசும் தருகின்றது. இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர்கள், எஸ்எம்சி ஆசிரியர்கள் சிறப்பாக உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத் தருகிறார்கள். அதனால் அனைவரும் தாய்மார்களே, பெரியோர்களே, உங்களுடைய பக்கத்து வீடு, எழுத்து வீடு, அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அந்தமாரி குழந்தைகள், 2 பேரும் இல்லாத குழந்தைகள் எல்லோரும் அரசு பள்ளியில் சேருங்கள். அதுவும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சேர்ந்து பயன்பெறுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சார் அங்க பாருங்க சார், அங்க காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்கு இணங்க இன்னும் சற்று நேரத்தில் நம்மளுடைய கலை நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது. கடைசி வாழ்த்துறையாக நமது கிராமத்தின் கல்வியாளர் ஐயா அவர்களை சுருங்க வாழ்த்து சொல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம். கலை நிகழ்ச்சிக்கான நேரம் நெருங்கிவிட்டது. என்னுடைய சக ஆசிரியர்களை, மாணவர்களை தயார் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவின் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஏழைக்கு எழுத்தறிவித்தலை செய்து கொண்டிருக்கின்ற கல்வித்துறை சார்ந்த அலுவல் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர் ஆசிரியர் கழக நண்பர்களே, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, பக்கத்து ஊரிலிருந்து வந்து எங்களுக்கு சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்று நான் நீண்ட நேரம் உரையாற்ற விரும்பவில்லை. ஏனென்றால் குழந்தைகள் கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்ற காரணத்தினால் 2 வரியில் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழா என்பது இந்த பள்ளியின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை குறிக்கும் ஒரு மிகப்பெரிய பெருவிழாவாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் அயரால் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஊர் பொதுமக்களும், சிங்கப்பூர் நண்பர்களும், மேலை நாட்டு நண்பர்களும் நம் ஊருக்காக ரொம்பவும் பாடுபட்டு இந்த அளவுக்கு இந்த ஊரை முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கல்வி இல்லாவிட்டால் எதுவுமே உலகத்தில் நடக்காது. கல்வி கற்றுக்கொண்டால் உலகத்தில் எந்த மூலையில் சென்றாலும் படித்துக் கொள்ளலாம். ஆகவே மாணவ செல்வங்களே, கல்வியை இளவயதில் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு சிறு பாடல், விழிப்புணர்ச்சி பாடல். பள்ளிக்கூடம் போகணும், பாடங்களை படிக்கணும், படித்து நீங்கள் உயரணும், பாடுபட்டு வாழ்வில் ஏற்றம் காணணும். பள்ளிக்கூடம் போகணும், பாடங்களை படிக்கணும், படித்து நீங்கள் உயரணும், பாடுபட்டு வாழ்வில் ஏற்றம் காணணும். படித்தால் அறிவு வரும், பாடுபட்டால் உயர்வு வரும். படித்தால் அறிவு வரும், பாடுபட்டால் உயர்வு வரும். கற்றால் கல்வி வரும், கல்லாவிட்டால் தோல்வி வரும். இளமையில் படிக்க வேண்டும் தெரியுமா, நீ எப்போதும் உயர வேண்டும் புரியுமா. துன்பத்தை கண்டு மனசு துவளுமா, வரும் இன்பத்தை கண்டு மனசு ஏங்குமா. பள்ளிக்கூடம் போகணும், பாடங்களை படிக்கணும், படித்து நீங்கள் உயரணும், பாடுபட்டு வாழ்வில் ஏற்றம் காணணும். இளமையில் கல்வியை இன்பமாய் கற்றிடணும், முதுமையில் நாமும் முன்னேற்றம் பெற்றிடணும். முட்டாள் முட்டாள் என்று வையகத்தால் ஏசாமல் படிப்பாளி என்ற பெயரை பாரினிலே பெற்றிடணும். படித்து நீங்கள் உயரணும்,
பாடுபட்டு வாழ்வில் ஏற்றம் காணணும், பள்ளிக்கூடம் போகணும், பாடங்களை படிக்கணும், படித்து நீங்கள் உயரணும், பாடுபட்டு வாழ்வில் ஏற்றம் காணணும். அனைவருக்கும் நன்றி. அத்துடன் இந்த விழாவுக்கு ஒரு 500 ரூபாய் நன்கொடை அம்மா அவர்களிடம் கொடுத்து விழா சிறப்பிக்க வேண்டுகிறேன். நன்கொடை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. மற்றும் எங்களுக்கு எப்போ ஒரு நாங்கள் மீட்டிங் போட்டாலும் ஐயா வந்து சிறப்பாக பகிர்ந்துக்கிட்டு அவருடைய அனுபவத்தை சொல்லுவார். அந்த வகையில் எங்களுக்கு ஒரு கல்வியாளர், சிறந்த கல்வியாளராக எங்களுக்கு பள்ளிக்கு அமைஞ்சிருக்காரு. அந்த வகையில் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியா. சரியா. பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இப்போ தலைவி மற்றும் துணைத் தலைவிக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. துணைத் தலைவி சந்தியா. அடுத்த நிகழ்வாக மாணவர்களுடைய பரிசு வழங்குகிற நிகழ்ச்சி. அடுத்ததாக கருப்பையன் அவர்களுக்கு எங்கள் பிடிஏ தலைவர்கள் பொன்னாடை போட்டுகிறார்கள். எங்கள் பள்ளிக்கு ஆண்டு விழாவை முன்னிட்டு எங்களுடைய முன்னாள் மாணவர்கள், எஸ்எம்சியை சார்ந்தவர்கள் பலர் நன்கொடை அளித்துள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நான் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக பரிசு வழங்குதல். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை 2025-26 சிலம்பம் போட்டியில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் பங்கேற்ற எங்கள் பள்ளி மாணவன் கிருத்தீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர்கள் அவர்கள் பரிசு வழங்குவார். கிளாப் பண்ணுங்கப்பா. கைத்தட்டு சவுண்டே இல்லையே. சிலம்ப போட்டியில் வட்டார அளவில் வெற்றி பெற்று மாவட்ட அளவில் பங்கேற்ற மாணவர்கள் வீரபாண்டி 8ஆம் வகுப்பு, சபரிவாசன் 7ஆம் வகுப்பு, ரோஹித் 8ஆம் வகுப்பு, எங்களுடைய மாணவர்கள் மாவட்டம் மற்றும் மாநில அளவில்
வெற்றி பெற்று இந்த அளவுக்கு சாதனை படைக்க மிக ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் கிராமத்தை சார்ந்த எங்களுடைய முன்னாள் மாணவர் வக்கீல் அறிவழகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். NMMS தேர்வில் இந்த ஆண்டு 2025-26 ஆண்டு என் மாணவன் விஷ்ணு 8ஆம் வகுப்பு அவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். உங்கள் மிகுந்த கரவோசையோடு அவனுக்கு வாழ்த்து தெரிவிங்கள். எங்களுடைய வட்டாமலைய வைய மேற்பாளர் அவர்கள் பரிசு வழங்குகிறார். எங்களுடைய மாணவி அர்ச்சனா 8ஆம் வகுப்பு. முதலிடம் கோ பிரியதர்ஷினி 3ஆம் வகுப்பு. பேச்சு போட்டி CR செலவில் 2ஆம் இடம் ரா அனுஷ்கா 4ஆம் வகுப்பு. மாறுவேட போட்டி CR செலவில் 3ஆம் இடம் சபரிஸ்ரீ 5ஆம் வகுப்பு. சபரிஸ்ரீ உடைய வேகமாடியாப்பா. தனிநபர் நடிப்பு CR செலவில் 2ஆம் இடம் சாசே ஜெயஸ்ரீ 3ஆம் இடம். என் பள்ளி மாணவர்கள் 4 பேர் பள்ளிக்கு வருகை புரிந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆண்டு விழா என்னைக்கு ஆரம்பித்தோமோ அன்னையிருந்து ஃபுல் ப்ரெசண்ட். அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் கிளாஸை யார் ஆப்ஷன் சார் எல்லாரும் வந்துடுறோம் சார்மா. அந்த வகையில் மிக ஆர்வமாக பங்கேற்றாங்க. அந்த வகையில் 2025-26 ஆண்டு கல்வி ஆண்டு இது நாள் வரை பள்ளிக்கு முழு வருகை அளித்தவர்கள் பேரரசு 3ஆம் வகுப்பு, ரா மனோஜ் 5ஆம் வகுப்பு, தங்க தர்ஷினி 7ஆம் வகுப்பு, வே ரோஹித் 8ஆம் வகுப்பு, தா தியா 2ஆம் வகுப்பு, ஜே தர்ஷினி 2ஆம் வகுப்பு. முதல் 2 இடங்கள். மூன்றாம் வகுப்பில் முதலிடம் பெரிய தரிசனி, 2ஆம் இடம் ரச்சனா. நான்காம் வகுப்பு அக்ஷிகா அனுஷ்கா. முதலிடம் அக்ஷிகா, 2ஆம் இடம் அனுஷ்கா. உடைய வேமா உடையப்பா. ஐந்தாம் வகுப்பில் மனோஜ் தினேஷ். தர்ம தர்ஷினி 2ஆம் இடம், வைசிகா முதலிடம். எட்டாம் வகுப்பு பா ரூபன் முதலிடம், தா வாசுகி 2ஆம் இடம். வேகமாப்பா.
அந்த வகையில் என்னோட முன்னாள் மாணவர்கள் உத்தாண்டம், ராமதாஸ், கலையரசன், வீரச்சோழன், பிரவீன், மணிகண்டம் எல்லாம் சேர்ந்து 5000 ரூபா கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கும்போது சார் ஸ்டேஜெலாம் வரமாட்டேன் சார், என்னை தயவுசெய்து கூப்பிட்டு வாங்க, கையில் பிடிங்க சார்னு மல்லு கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கள் பள்ளியின் சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எஸ்என்சி தலைவர் லதா அவர்கள் 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. சத்தியமூர்த்தி 500 ரூபா கொடுத்துருக்காரு. சிங்கப்பூர் கனகராஜ் 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதை விட எல்லாரையும் விட நாங்கள் டாப்பில் இருப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய 2012-13ஆம் ஆண்டு பயின்ற எனது மாணவிகள் ரூபாய் 12,100 எங்களுக்கு நன்கொடையாக அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி